ஜெபம் பண்ணுங்க. பார்க்குற ஆள்கிட்டலாம் பாஸ்டர்ட்ட ஒரே ஜெப குறிப்பு தான். சிஸ்டர்ஸ் ப்ரேயரில் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூடி என் மகளுக்கு ஒரு வரன் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரையும் ஏவி விட்டு ஜெபிக்க விடுறது. எல்லாரும் ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையா கடைசியில் ஒரு ஏமாளியை கொண்டு வந்தாரு. அந்த ஆளு கிருபையா வந்து கட்டிட்டு போயிட்டான். இப்போ என்ன பேச்சுங்க? இப்போ நீ தான் நினைச்சியா? எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. அம்பானியுடைய தம்பியை வந்தாரு. என்ன பேச்சுங்க? அப்படியே மறந்துட்டாங்க. அவங்க எப்படி காத்து கிடந்தாங்க, யார் யார்ட்டெல்லாம் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. எப்படி ஏங்கி காத்து கிடந்தாங்க, எத்தனை நாள் அழுது ஜெபம் பண்ணாங்க, எத்தனை பேர் அவங்களுக்காக உதவி செய்தாங்க, எவ்வளவு நாள் காத்து கிடந்து நம்பிக்கை உடைந்த நேரத்தில் கர்த்தர் கிருபையா குடும்பமா சேர்த்து வச்சிருக்கிறாரு பாருங்க. அதை மறந்துட்டாங்க. உண்மையா சொல்றேன், மறந்துட்டாங்க. அதை ஏங்க ஒரு பாஸ்டரா எனக்கு இருக்கிற பெரிய பாரங்கள் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம சபையில் ஒவ்வொரு பெற்றோரா வந்து, பாஸ்டர் என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு மாப்பிள்ளை தேடி கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு ப்ரொஃபைல் மேலே ப்ரொஃபைலாக அனுப்பிட்டு, பாஸ்டர் இந்த மேரேஜ் பியூரோவில் போட்டேன் பாஸ்டர், 4 மாதம் ஆச்சு பாஸ்டர், காலே வரல பாஸ்டர், யாருமே கேட்க வரல பாஸ்டர் அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? அடிக்கடி அந்த பிள்ளைகளுக்காக எத்தனை பேர்ட்ட ப்ரொஃபைல் அனுப்புகிறோம் தெரியுமா? ஒவ்வொன்றும் ஒரு நோக்காட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இதில் சரியில்லைன்றான், அது சரியில்லைன்றான். நிறைய பேர் சொல்ற ஒரு ரொம்ப ஆவிக்குரிய பதில், ஜெபிச்சு சொல்றேன் பாஸ்டர். இவன் ஜெபிக்கிறான்னாலே பிரச்சனை தான். ஆமா, ஜெபிக்கிறான் 40 நாள் ஜெபம், 60 நாள் ஜெபம், 40 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அர்த்தம் என்னன்னா, ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னாலே இது வேணான்னு அர்த்தம். ஏங்க ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு 2 பேரை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர்னு சொல்லி சேர்த்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமாங்க? அது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? எனக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமாங்க? நீங்க வந்து இந்த வயதுல 2 பிள்ளைகளை வச்சிருக்கீங்க. இன்னும் கூட உங்க வயசுல திருமணமாகாத பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? திருமணமாகாத ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதா, ஒரு பெண் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. தேடுறாங்க பிள்ளைங்க, அலை மோதுறாங்க பெற்றோர். கர்த்தர் நம்மளுக்கு கிருபையா வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைய கையில கொடுத்திருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களாக இல்லாததை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிற அனுபவம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அனுபவம். கல்யாணம் முடிச்ச பிறகு அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இது கிடைக்காம போச்சு, அது கிடைக்காம போச்சு. நான் சொல்லுவேன், இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம் இல்லை, சுபாவம். நான் நினைக்கிறேன், நம்ம வந்து வாயில ஒரு வேளை எல்லாரும் பாட்டு பாடின உடனே நம்ம பாடிடுறோம். எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தருடைய கிருபைன்னு பாடிடுவேன். பாட்ட ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுறது வழக்கம் தான். ஆனா இருதயத்துல கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? ஆர் யூ தேங்க்ஃபுல்? ஆர் யூ தேங்க்ஃபுல்? நன்றி உள்ளவங்களா இருக்கிறீங்களாங்க? ஒரு கணவன் மனைவியாக, மனைவிக்கு ஒரு மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு தந்த கணவனுக்காக உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பெற்றோருக்காக நன்றி. எத்தனை பேருங்க நம்ம மனசுல உண்மையா நினைத்து நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம்? நம்முடைய தனி நேரங்களில், தனிமையா இருக்கிற நேரங்களில், லார்ட் ஐ தேங்க் யூ லார்ட் ஃபார் மை வைஃப், ஐ தேங்க் யூ ஃபார் மை சைல்ட். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி அப்பா அப்படின்னு நம்ம எத்தனை பேருங்க நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம்? நம்ம நினைக்கிறோமா? அப்படி